அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தோட ஒரு த்ரில்லரான ஒரு பேய் படத்தோட ஒரு ஸ்டோரி தான். இது பார்பெரியன் படத்தை டைரக்டர் எடுத்திருக்க படம். இந்த படத்தோட பேர் வெப்பன்ஸ். அதை பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி, செமையான ஹாரர் மூவியோட ட்ரெய்லரு. படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு ஒன்று காட்டுறாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் பஸ் இறங்குது, அதுலேருந்து 2 பேர் இறங்கி நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, இங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா 2 பசங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே நடந்து போகிறாங்க அங்கே அப்படின்னு பார்த்தா. ஆனால் மெயின் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் தான். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கிளாஸுக்கு வராங்க, கிளாஸில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு போயிடுறாங்க. நைட்டு 2:15 அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா ஏதோ வித்தியாசமான செயல்பாடுகள்லாம் நடக்குது. அங்கே அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு நினைவு அஞ்சலி இடம் இருக்குது. ஸோ அந்த இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி அந்த கூட்டம் நடக்குது அங்கே ஒரு மீட்டிங் ஹாலில். அவங்க எல்லோரும் அந்த டீச்சரை தான் எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவங்க யார் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் ஒரு 10-15 பசங்களோட ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. எல்லாம் இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. இந்த டீச்சரை எல்லோரும் க்ளோஸ்அப்பாக எல்லோரும் சுற்றி வளைச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஹெச்எம் சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான், அந்த டீட்டெயில்ஸ்க்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு திருப்பி அதே மாதிரி நைட் நேரத்தில் வீட்டில் வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த டீச்சர் கிளாஸுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்தால் கிளாஸில் நிறைய பேர் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நைட் நேரத்தில் அவங்க கிளாஸ் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும், எல்லோரும் குனிஞ்சிருக்காங்க, ஒரு பையன் மட்டும் பார்த்து சிரிக்கிறான். அதனால் அதுவுமே அந்த டீச்சருக்கு கனவாக தான் தெரியுது. அதேமாதிரி அதை ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏரியாவில் சில சின்ன பசங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி சிசிடிவி கேமராவில் காட்டுறாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோவில் ஒரு சின்ன பிள்ளையோட ஃபோட்டோ இருக்குது. அதுதான் அந்த டீச்சராக இருக்கும் போல் இருக்குது. ஸோ இந்த கூட இருந்து இறந்தவங்க எல்லாருமே அந்த டீச்சர் கூட படித்தவங்களாக இருக்கலாம். ஒரு சீனில் பார்த்திங்கன்னா கதவெல்லாம் உடைச்சிக்கிட்டு சின்ன பசங்க அந்த டீச்சரை விரட்டிகிட்டே வர்றாங்க. எல்லோரும் பயந்துருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த டீச்சர் ஓட அந்த பசங்கள்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு இதில் ஒரு போலீஸ்கார் ஒருத்தனை வெட்டிட்டு போகும்போது ஒரு வேன் அடித்து அந்தாண்ட செத்து போயிடாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த கதை எப்படின்னா, ஒரு பிரச்சனையால் நிறைய பேர் கண்டினியூட்டிவாக செத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் சாகுறாங்க, எதனால் சாகுறாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் காமிச்ச அந்த 20 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதில் இருக்க பசங்க. ஸோ அந்த பசங்க பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த பையனோட ஆவி ஒவ்வொருத்தனையாக பழி வாங்குது. அதாக தான் கதையாக இருக்கும். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை பற்றின டீட்டெயிலான ஒரு நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.